ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு சூப்பரான சிக்கன் சூப் பார்க்க போகிறோங்க. அதுவும் இந்த சூப் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நேர வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முதல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம இப்போது வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து கடாயில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம குக்கரில் பண்ணணும், குக்கரில் வேக வைக்கணும் அப்படின்னாலும் வேக வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த தண்ணியை தான் வந்து சூப்புக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ தண்ணியில் சிக்கன் சேர்த்தாச்சு. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா குக் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம இந்த எலும்பெல்லாம் வந்து எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் வெந்துட்டுருக்கும் போதே நம்ம இந்த சைடு சாஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சில்லி சாஸ் ஆட் பண்ணிடலாம். வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் நான் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரியே கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு 1/4 கப் தண்ணியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா மிக்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சூப் வைக்க ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானது கொஞ்சமாக பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோடவே கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனலான வனிக்கோலம், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அதோடவே ஒரு பாதி வெங்காயம் போல் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கூடவே கேரட் கொஞ்சமாக, முட்டைக்கோஸ் கொஞ்சம், குடைமிளகாய் இது 3மே வந்து கொஞ்சம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். கூடவே வந்து ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் எண்ணெயிலே வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா குக் ஆயிரும் உங்களுக்கு. பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியோட நம்ம தேவையான அளவு உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சுகரும் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாஸ் மிக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா ஒரு கொதி விடலாம். இப்போ பாருங்கள், நல்ல கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ், அதாவது 1/4 கப் தண்ணியில் 2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மிக்ஸையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இது வந்து நல்லா ஒரு திக்னஸ் வர்றதுக்காக நல்லா ஒரு கிளாஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சிக்கனை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து இந்த மாதிரி போடும்போது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டால் நம்மளோட சூப் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். நம்மளோட சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.